அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய மாநாடும் 234 வேட்பாளர் அறிமுகமும் வருகிற பிப்ரவரி மாதம் 21 திருச்சியில் ஆலம்பட்டி புதூரில் நடக்க இருக்கிறது. பொதுவாக அரசியல் கட்சிகள் திருச்சி அப்படின்னாலே திருப்பு முனைன்னு சொல்லுவாங்க. திருச்சியில் மாநாடு போட்டால் அது திருப்பு முனையாக அமையும் அப்படிங்கிற சென்டிமெண்ட்டு எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் உண்டு. அதே போல தான் நாம் தமிழர் கட்சியும் திருச்சி சென்டிமெண்ட்டாக பார்க்குதா? ஏன் திருச்சியில் மாநாடு போடுறாங்க? இந்த மாநாட்டு வேலைகள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? இந்த மாநாட்டோட பின்னணி என்ன அப்படிங்கிறதான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். பொதுவாகவே மாநாடு என்பது ஒரு கோரிக்கையை முன்வைத்து நடத்தப்படும். கல்வி மாநாட்டில் கல்வியினுடைய முக்கியத்துவம் குறித்து பேசப்படும். வேளாண் மாநாட்டில் விவசாயிகளுடைய பிரச்சனைகள் அதனுடைய தீர்வு குறித்து பேசப்படும். மருத்துவ மாநாட்டில் மருத்துவம் குறித்தும் வருங்காலத்தில் எப்படி மருத்துவம் இருக்க போது, எப்படிலாம் இருந்துச்சு அது குறித்து பேசப்படும். இப்படி பல்வேறு மாநாடுகள் நாடு முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது. அரசியல் கட்சி மாநாடு பொறுத்தவரையில் முக்கியமான முடிவுகளை அந்த மாநாட்டை தான் எடுப்பாங்க. மாநாட்டில் தொண்டர்களை உற்சாகப்படுத்தவும் தங்களுடைய கூட்டத்தை ஸ்ட்ரெங்த்தை ஒட்டுமொத்தமான மக்களுக்கு காட்டவும் தான் மாநாடுகள் நடத்தப்படுது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எல்லா அரசியல் கட்சியுமே திருச்சியை குறி வச்சு தான் மாநாடு நடத்துவாங்க. திருச்சினாலே திருப்புமுனை, திருச்சி திருப்புமுனை தரும் அப்படின்னு எப்போ மாறுதுன்னா 1956 மே 4 திமுக திருச்சியில் தன்னுடைய 2வது மாநில மாநாடு நடத்துகிறாங்க. இந்த 2வது மாநில மாநாட்டில் தான் தேர்தல் பாதைக்கு வரலாமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவை திமுக எடுக்குது. அது வரைக்கும் தேர்தல் பாதை திருடர் பாதை, தேர்தல் பாதை வேண்டாம் அப்படின்னு புறக்கணிச்ச திராவிட இயக்கத்திலிருந்து திமுக வருது. தேர்தலில் போட்டிடலான்னு சொல்லி சில பேரும், வேணான்னு சொல்லி சில பேரும் சொல்கிறாங்க. ஒரு வாக்கெடுப்பு வச்சு தன்னுடைய தொண்டர்கள்ட்டையே அண்ணாதுரை அவர்கள் 2 பெட்டியை வச்சுட்டாரு. வேணுங்கிறவங்க இந்த பக்கம் ஓட்ட போடு, வேண்டாதவங்க இந்த பக்கம் ஓட்ட போட்டுட்டாரு. வேணும்னு சொல்கிறவங்க அதிகமானனால தேர்தல் பாதைக்கு திமுக வருது. திமுகவை தேர்தல் பாதைக்கு தள்ளியதே திருச்சி மாநாடு தான். அப்போ திருச்சியில் தான் அந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி திருச்சியை திமுக தங்களுடைய ஒரு சென்டிமெண்ட்டாக பார்ப்பாங்க. 1956 பிறகு 1970 அண்ணாதுரை அவர்கள் மறைந்த பிறகு கலைஞர் கருணாநிதி தலைமையேற்று ஒரு மாநாடு நடத்தப்படுது. மிக பிரம்மாண்டமான மாநாடாக அது பேசப்பட்டது. அந்த மாநாடும் திருச்சி நடைபெறுது. அதுக்கு பிறகு 1990 காலகட்டத்தில் 2 நாள் மாநாடு நடக்கிறேன். அந்த 2 நாள் மாநாடு கிட்டத்தட்ட எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு திமுக அதிகாரத்தில் இருக்குது. திருப்பி ஆட்சி மாற்றம் வரப்போது 1991 தேர்தல். இந்த தேர்தலை குறிப்பிச்சு திமுக மாநாடு நடத்துது. இந்த மாநாட்டுக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வரல. ஆனால் இந்த மாநாட்டில் என்ன சுவாரஸ்யம்னா, இந்த மாநாட்டில் தான் 2ஆம் நாளில் வைகோட பேச்சுக்கு பல பேர் மயங்குறாங்க, பல பேர் வெறுப்படைகிறாங்க. வைகோ 2ஆம் கட்ட தலைவராக வளர்றாரு அப்படிங்கிறது அந்த மாநாட்டின் மூலமாக தெரிய வருது. அந்த மாநாட்டுக்கு பிறகு வைகோ திமுகலேருந்து வெளிவரதுக்கு காரணமாக அமைந்தது அந்த மாநாடு. திரும்பி 1996 திருச்சி திமுக ஒரு மாநாடு நடத்தப்படுது. அந்த மாநாட்டில் மிக பிரம்மாண்டமான கூட்டமும் பேரணியும் நடைபெற்றிருக்குது. அந்த பேரணி தமிழ்நாட்டு அரசியலில் மிக முக்கியமாக கருதப்படுது. அந்த மாநாட்டுக்கு பிறகு 1996 திமுக ஆட்சியை பிடிக்குது. பிறகு 2006 மாநாடு. 2006 மாநாட்டில் ஒரு கலவரமே உருவாச்சுன்னு சொல்லலாம். இந்த மாநாட்டில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிற சமயம் வைகோட பதாகைகள்லாம் வைக்கப்படுது. வைகோ திடீர்னு போயஸ் தோட்டத்துக்கு போயிட்டாரு. பெரம்பலூர் வரைக்கும் வந்தவர் அங்கேருந்து ஏதோ வந்த அழைப்பில் வண்டியை யூட்டர்ன் போட்டு, அவர் தான் சாதாரணமாக லெஃப்ட்டில் கையை காட்டி ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருப்பார். அப்புறம் போயஸ் தோட்டத்துக்கு போயிடுவார். இங்கே பதாகை வச்சு வைகோ வருவார்னு காத்திருக்க அவர் போயஸ் தோட்டத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த வைகோட பதாகைகளை அடித்து உடைக்கப்படுது. அது பத்திரிகை செய்தியாக மிகப்பெரிய அளவில் பேசப்படுது. அப்படி ஒவ்வொரு முறையும் திமுக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி திருச்சியில் ஒரு மாநாடு போட்டு தான் வருவாங்க. அப்படி பல்வேறு திருப்பு முனைகளை திமுகவுக்கு திருச்சி உருவாக்கியது. திமுகவுக்கு மட்டும் கிடையாது, அதிமுக எம்ஜிஆர் அவர்கள் முதலாக கட்சி தொடங்கி முதல் கூட்டம் நடத்தியது திருச்சியில். 1972 ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு போராட்டம் பண்றாரு. திருச்சி மன்னார்புரத்தில் அவரை பார்ப்பதற்காக லட்சக்கணக்கான பேர் திரண்டதாக செய்தி இருக்கிறது. அதே போல முதலாக எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை திண்டுக்கல் பாராளுமன்ற தேர்தலில் மாயத்தேவரை போட்டி போட வைக்கிறாரு. மாயத்தேவர் போட்டி போடுவதற்கு பாராளுமன்றத்துக்கு நிதி கேட்டிருக்காரு. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி நிதி கேட்டா திரள் நிதி அப்படின்றான். எம்ஜிஆர் ஒரு உச்சபட்ச நடிகர். உண்மையிலே சொல்ல போனால் கேரியரோட உச்சத்தில் அவர் தான் இருந்தார். அந்த கேரியரோட உச்சத்தை உதறிட்டு உச்சபட்சமாக லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கும் போதும் அவர் என்ன பண்ணாரு, பொது அரசியலுக்கு வந்திருக்கிறோம், நான் பாராளுமன்ற தேர்தலில் போட்டி போடுறோம், முதல் தேர்தல் நிதி தாருங்கள் என்று திருச்சி ரேஸ் கோர்ஸில் மக்கள் நிதி கேட்கிறாரு. லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு நிதி கொடுக்குறாங்க. அதன் தொடர்ச்சியாக பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்ற பிறகு 1974 காட்டூரில் 2 நாள் மாநாட்டை எம்ஜிஆர் நடத்தினாரு. அதுவும் திருச்சி நடைபெற்றது. அது வெற்றிகரமான மாநாடாக மாறுது. அதனால திருச்சி திருப்புமுனை என்று எம்ஜிஆர் நம்ப ஆரம்பிக்கிறார். அந்த எந்த இடத்துல மாநாடு நடத்துறாரோ அதே இடத்துல தான் அவர் வென்று வந்த பிறகு 1982
சத்துணவு திட்டத்தை பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் கொண்டு வராரு. அதை கொஞ்சம் மேம்படுத்தி மதிய உணவை சத்துணவாக முட்டை போட்டு உணவாக மாத்துறாரு. அப்படி மாற்றும் போது அந்த திட்டத்தையும் எந்த இடத்துல மாநாடு போட்டாரோ அந்த இடத்துல தான் எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். அப்படி திருச்சி அப்படின்னாலே ஒரு சென்டிமெண்டா எம்ஜிஆர் பார்த்தாரு. தலைமைச் செயலகத்தையே திருச்சிக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி முசிறி பக்கத்தில் இடம் பார்த்ததாகவும், திருச்சி உறையூர் பக்கத்தில் 2 ஏக்கர் இடத்தை வாங்கி எம்ஜிஆருக்கான பங்களா கட்டப்பட்டது, வீடு கட்டப்பட்டது. முழுக்க முழுக்க அது மாத்திர நிர்வாக வசதிக்காக தலைமைச் செயலகத்தை மாற்றலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராரு. அந்த முடிவில் தான் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களும் இருந்தாங்க. கடைசி வரைக்கும் இது நிறைவேற்றவே படலை. இப்படி இதுவரைக்கும் வென்ற திமுக அதிமுக இருவரும் கட்சிகளும் திருச்சியை மையப்படுத்தி பல மாநாடுகளை நடத்தியிருக்காங்க. அதே போல மோடி அவர்கள் 2014 பிரதமராருக்கு முன்னாடி 2013ஆம் ஆண்டு இளந்தாமரை மாநாடு அப்படின்னு சொல்லி திருச்சி நடத்தினாரு. அந்த மாநாடு நல்ல நினைவு இருக்கு. திருச்சி ஜி கார் நடைபெற்றது. அந்த மாநாட்டில் தான் இலங்கை ராணுவம் தமிழ் மீனவர்களை சுட்டுக் கொள்வது போல பாகிஸ்தான் ராணுவம் குஜராத் மீனவர்களை சுட்டுக் கொள்ளுது. அங்கே எங்களுடைய குஜராத் மீனவர்கள் பாகிஸ்தானால் பாதிக்கப்படுறாங்க, இங்கே தமிழ் மீனவர்கள் என் சகோதரர்கள் இலங்கை ராணுவத்தால் பாதிக்கப்படுறாங்க. ஆளுமையற்ற காங்கிரஸ் ரெண்டையும் வேடிக்கை பார்க்கிறது. நாங்க வந்தா இந்த ரெண்டையும் தீர்ப்போம் என்று ஐயா மோடி அவர்கள் சபதம் ஏற்றார். தீர்க்கப்படலை, அது ஒரு விஷயம். ஆனா சபதம் ஏற்றாரு, பேசினார். இப்படி ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் திருச்சியை குறி வைப்பாங்க. அதே போலதான் நாம் தமிழர் கட்சி முதலாக தேர்தலில் போட்டி போடும்போது, நாம் தமிழர் கட்சி 2010 மே மாதம் 18ஆம் தேதி மதுரையில் தொடங்கப்பட்டது. ஒரு பிரம்மாண்டமான மாநாடை இன எழுச்சி பொதுக்கூட்டமாக நடத்துறாங்க மதுரையில், ஒத்தக்கடை பக்கத்தில். 2வது மாநாடாக முதலாக திருச்சியில் நடத்தப்பட்டதுன்னா 2015 மே 18, மே 23, மே 18 முதல்ல அறிவிக்கப்பட்டது, மே 23 நடத்துறாங்க. அந்த மே 23 லட்சக்கணக்கான மக்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த இன எழுச்சியை பார்த்து திரண்டாங்க. அன்றுதான் நாம் தமிழர் கட்சி தேர்தல் அரசியலில் 2016 நாம தனித்து போட்டி போட போறோம் என்பதை சீமான் அவர்கள் அறிவிச்சாங்க. அப்போ ஒவ்வொரு மாநாடுகளுமே ஒரு முடிவை அறிவிக்கிற, ஒரு முக்கியமான முடிவை எடுக்கிற மாநாடாக அமைந்திருக்கிறது. அப்படித்தான் நாம் தமிழர் கட்சி தேர்தல் அரசியலில் போட்டி போட போறோம் அப்படிங்கிற முடிவை 2015 திருச்சி நடைபெற்ற அந்த மாநாட்டில் அறிவிச்சாங்க. அதுக்கு பிறகு 11 ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சி மாநாடுகள் நடத்தலை. பல்வேறு பொதுக்கூட்டங்களை, பல்வேறு ஆர்ப்பாட்டங்களை, பெருந்திரள் பொதுக்கூட்டம் நடத்தியிருக்காங்க. ஆனால் மாநாடாக நடத்தப்படலை. 2015க்கு பிறகு நாம் தமிழர் கட்சி நடத்துகிற மிகப்பெரிய மாநாடு இப்போ திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் ஆலம்பட்டி புதூர் அப்படிங்கிற இடத்துல நாம் தமிழர் கட்சி போன முறை நடத்தின அந்த திடல் ஒரு அதிகபட்சம் 20 ஏக்கர் இருக்கும், அவ்வளோதான். அதில் ஒரு 15 ஏக்கர் தான் நாம் தமிழர் கட்சி மாநாட்டுக்கான இடத்தை எடுத்தாங்க. ஆனால் இந்த முறை மொத்த திடலுடைய அமைப்பு 154 ஏக்கர். இதில் 84 ஏக்கர் மட்டும் மாநாட்டு திடல், மீதி உள்ளது ஒரு பக்கம் கார் பார்க்கிங், அப்புறம் இன்னொரு பக்கம் ஒரு 54 ஏக்கர் கார் பார்க்கிங், வாகனம் நிறுத்தத்துக்காக நாம் தமிழர் கட்சி ஏற்பட்டு. இவ்வளோ பெரிய திடலில் 84 ஏக்கரில் கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேர் உட்கார்ற அளவுக்கான ஒரு மாநாட்டை இதுவரைக்கும் திருச்சியில் லட்சம் பேர் கூட்டியிருக்காங்க, கோடி பேர் கூட்டியிருக்காங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே விசாரித்து பார்த்தா கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க கிட்ட, இந்த சேர் போடுறவங்க கிட்ட எவ்வளோ போட்டாங்கன்னு கேட்டால் தெரிஞ்சிடும். 10,000 சேரை போட்டுட்டு 10 லட்சம் பேர் போட்டுன்னு சொல்லுவாங்க. கடைசியாக மதுரையில் தாவேக்கா நடத்திய மாநாட்டில் 30,000 சேர் தான் போட்டிருக்காங்க. நான் சேர் போட்டவற்றே பேசிட்டேன். ஆனால் இவங்க சொன்னது நாங்கள் 2 லட்சம் சேர் போட்டோம், 5 லட்சம் சேர் போட்டோம், அப்படிலாம் போடல. 30,000 சேர் தான் போட்டிருக்காங்க. அதிகபட்சம் 1 லட்சம் பேர் திரண்டிருக்கலாம் அப்படின்னு. அந்த 1 லட்சம் பேர் திரண்டதே பிரம்மாண்டமாக ட்ரோனில் காட்டி 10 லட்சம் பேர் திரண்டாங்கன்னு இவங்க காட்டினாங்க. ஆனால் உண்மை என்னன்னா 1 லட்சம் பேருக்குள்ளே திரண்டுக்கலாம். ஆனால் நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட இந்த திடலில் 2 லட்சம் இருக்கைகளை மட்டுமே போடுது. 2 லட்சம் பேர் இருக்குன்னா குறைந்தபட்சம் 5 லட்சம் பேர் ஃப்ளோட்டிங் இருந்தால் தான் அந்த 2 லட்சம் இருக்கைகள் போட முடியும். சில பேர் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்படிங்கும்போது 5 லட்சம் பேர் சாதாரணமாக அந்த திடலில் நிற்கிற அளவுக்கான எல்லா வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் இந்த திடல், இந்த பிரமாண்டம், இது எல்லாத்தையும் தாண்டி நாம் தமிழர் கட்சி இந்த மாநாட்டில் தமிழ்நாட்டிலேயே என்ன மாதிரி ஒருத்தர் தனிச்சு கட்சி ஆரம்பித்து தனியாக 1% வாங்கி காட்டுங்கன்னு சொல்லி ஒருத்தர் சவால் விட்டுட்டு இருக்காருல்ல, நாம் தமிழர் கட்சி இவர் சவால் விடுறதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே 2016 234 வேட்பாளர் நிப்பாட்டி 2016 1.1 விழுக்காடு வாக்க வாங்கிருச்சு. தனக்கு சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாமல், தனக்கு சுற்றி என்ன அரசியல் நடக்குன்னு தெரியாமல், இல்லை அதை சொல்லக்கூடாதுன்னு விரும்பாமல் ஒருத்தர் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. 2016 1.1 விழுக்காடு வாக்களை வாங்கும்போது 234 வேட்பாளர் அறிவிச்சாங்க. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி 8.2 விழுக்காடு வாக்குகளை பெற்றிருக்கிறது. தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கிறது. தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 2024 36 லட்சம் வாக்காளர்கள் நாம் தமிழர் கட்சி உறுதி செய்யப்பட்டாங்க. இந்த 2 ஆண்டுகளில் தான் நாம் தமிழர் கட்சி பல மடங்கு வளர்ந்துருக்கு.
நாம் தமிழ் கட்சி தேஞ்சிருச்சு, நாம் தமிழ் கட்சி அழிஞ்சிருச்சுன்னா, நாம் தமிழ் கட்சி இந்த 2 ஆண்டுகள் தான் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் முகவர்கள் நியமிச்சிருக்காங்க. இந்த 2 ஆண்டுகளில் நாம் தமிழ் கட்சியுடைய கட்டமைப்புகள் முடிஞ்சிருக்குது. இந்த 2 ஆண்டுகளில் தான் நாம் தமிழ் கட்சி மாவட்ட, மண்டல, மாநில பொறுப்பாளர்களை நியமிச்சிருக்காங்க. இந்த 2 ஆண்டுகளில் நாம் தமிழ் கட்சி தீவிரமான தன்னுடைய கிளை, நகர, பேரூராட்சி, மாவட்ட கட்டமைப்புகளை முழுமையாக முடித்து ஒரு மாநாட்டை சந்திக்க இருக்கிறது. கட்டமைப்பே இல்லாமல் தான் 2024 தேர்தல் அணுகுச்சு. அப்போவே இவ்வளோ பெரிய கூட்டம்னா கட்டமைப்பெல்லாம் முடித்து மீண்டும் தனிச்சு ஒரு கொள்கையை முன்வைத்து நாம் தமிழ் கட்சி இந்த மாநாட்டை முன்வைக்குது. 234 தொகுதியிலையும் 117 பெண்கள், 117 ஆண்கள், 120க்கும் மேற்பட்ட இளைய புதிய தலைமுறை, முதல் தலைமுறை பட்டதாரிகளை 26, 27, 28 வயசு இளைஞர்களை வேட்பாளராக களத்திருக்குது. வேட்பாளர் நிற்கிறவனுக்கு பணம் தேவையில்லை, மக்களுக்காக உழைக்க நாம வாரோம். தேர்தலில் சாதாரண சாமானிய மனிதர்களும் பணமே இல்லைங்க, ஆனாலும் என்னை சட்டமன்ற தேர்தலில் போட்டி போட முடியும் அப்படிங்கிற நிலையை நாம் தமிழ் கட்சி உருவாக்கி அவர்களையும் தேர்தல் களத்தில் அறிமுகம் செய்யுது. ஒடுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட பல்வேறு சமூகத்தை சார்ந்த நபர்களை அவருடைய பிரதித்துவ அடிப்படையில் வேட்பாளர் படுது. நாம் தமிழர் கட்சி அனைத்து மக்களுக்குமானது, நாம் தமிழர் அரசியல் அனைத்து உயிர்களுக்குமானது, ஆனால் தலைமை எப்போதும் தமிழனுக்கானது. இதுதான் நாம் தமிழ் கட்சியுடைய கோட்பாடு. வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம், எம் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம். வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தான், மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு நிலம் தமிழ்நாடு. அந்த நிலத்தை தமிழை தாய்மொழியாக கொண்ட ஒருத்தன் ஆள வேண்டுங்கிற அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் தான் இந்த மாநாடு முன்வைக்கப்படுகிறது. அதே போல தான் நாம் தமிழ் கட்சியின் வேட்பாளரையும் தேர்வு செய்கிறாங்க. ஆனால் பிற மொழியாளர்கள், இந்த மண்ணில் நீண்ட காலமாக வாழக்கூடிய, இந்த மண்ணோடு ஒன்றி போய் இந்த மண்ணிலே தொழில் செய்து இந்த மண்ணின் மக்களாகவே கலந்து வாழக்கூடிய அவர்களுக்கான பிரதித்துவத்தை தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ரெட்டியார்களுக்கு, தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட நாயுடு நாயக்கர் சமூகத்திற்கு, அருந்ததி சமூகத்திற்கு, கம்மா நாயுடுவுக்கு எல்லாருக்குமான பிரதித்துவத்தை நாம் தமிழ் கட்சி வழங்குறது. அப்படித்தான் விளாத்திகளம் தொகுதியில், முசிறி தொகுதியில், குளித்தலை தொகுதியில், இப்படி பல்வேறு தொகுதியில் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட பல்வேறு சமூக மக்களுக்கான பிரதித்துவ அடிப்படையில் நாம் தமிழ் கட்சி அவர்களையும் வேட்பாளராக களம் காண வைக்கிறது. நான் தெலுங்கன் தான், ஆனால் என் தமிழை நேசிக்கிறேன், நான் தமிழ் பற்றாளனாக இருக்கிறேன், நான் தலைவனை நேசிக்கிறேன், இந்த மண்ணில் நல்ல அரசியல் பிறக்கணும், மாற்றம் வரணும் நான் விரும்புகிறேன். என் முன்னோர்கள் எங்கிருந்தோ வந்தாங்க, ஆனால் என்னுடைய பிள்ளைகளின் சந்ததிகள் இங்கே தான் வாழ்கிறாங்க, நாங்கள் இந்த மண்ணுக்கு ஏதாவது செய்ய நினைக்கிறோன்னு நினைக்கக்கூடிய அவர்களுடைய பிரதித்துவ அடிப்படையிலும் அவர்களையும் வேட்பாளராக நாம் தமிழ் கட்சி களமிறக்கிறாங்க. இப்படி எல்லாருக்குமான சம விகித சரி விகித விழுக்காட்டு அடிப்படையில் வேட்பாளரை தேர்ந்தெடுத்து ஒரு சரியான சோசியல் இன்ஜினியரிங்கை, எந்த சமூகம்லாம் இதெல்லாம் புறக்கணிக்கப்பட்டுச்சுங்க, இவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும்னு யாரும் சொல்ல முடியாது. ஆசாரி, குயவர், பண்டாரம், நாவிதர் என்று இதுவரைக்கும் தேர்தல் அரசியலில் ஒரு சட்டசபைக்கு சுயேட்சையாக கூட போட்டி போடாத சமூகங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து சீமானவர்கள் வேட்பாளராக களமிறக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மாநாடு தான் திருச்சியில் மிக பிரம்மாண்டமாக தயாராகி வருது. நாம் தமிழ் கட்சி நல்ல கோட்பாடு வைக்குது, நாம் தமிழ் கட்சி செயல்பாடு சரியா இருக்கு, கொள்கை சரியா இருக்கு. நீங்க மக்கள் மன்றத்தில் பேசுறீங்க, சட்டசபையிலையும் பேசணும்ல, அதிகாரம் இருந்தால் தான் நல்லா இருக்கும். யாரு கூடயாவது கூட்டணி வச்சு ஒரு 20 சீட்டை வாங்கிக்கிட்டு ஒரு 10 எம்எல்ஏ உள்ள போய் சட்டசபைகளை பேசி அந்த 10 எம்எல்ஏக்களோட செயல்பாடை பார்த்து அடுத்து 10 நீங்கள் 50 ஆக்கலாம், 50 100 ஆக்கலாம், அப்புறம் ஆட்சி பிடிக்கலாம். இப்படி தானே வர முடியும். ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்து அப்புறம் அசோசியேட் ஆகி அப்படி டைரக்டர் ஆகணும், அப்படி தானே வர முடியும். எடுத்தோடனே படம் பண்ணுவீங்களா அப்படின்னு சில பேர் அறிவுரை சொல்லுது போல அரசியலை நாம் தமிழ் கட்சிக்குள்ளே திணிக்க பார்க்குறாங்க. நாம் தமிழ் கட்சி அந்த அரசியலுக்குள்ளே வரல, தனித்து போட்டி போடுறோம். இதனால் யாருக்கும் எந்த விதமான நஷ்டமும் கிடையாது. ஆனால் வெல்கிற பொழுது ஒட்டுமொத்தமான தமிழ் தேசியமும் தனித்து வென்றிருக்கிறது என்கிற மிகப்பெரிய ஒரு நன்மை இருக்கிறது. நாம் தமிழ் கட்சி தோற்றே போயிடுச்சு அப்படின்னா யாருக்கும் எந்த நஷ்டம் இல்லையே. நாம் தமிழ் கட்சி யாட்டியாவது ஒரு 500 கோடி 1000 கோடியை வாங்கி நாங்கள் இந்த தேர்தலில் ஜெயிச்சா 2000 கோடி அவங்களுக்கு திருப்பி தரோம் அப்படின்னு ஏதாவது கமிட்மெண்ட் கொடுத்துருக்கா? இல்லை ஏதாவது கார்ப்பரேட் முதலாளிகள்கிட்ட ஒரு 300 கோடி 400 கோடி டீலை போட்டு நாங்கள் வென்றுவோம், வென்று வந்து உங்கள் கம்பெனி இங்கே திறக்க விட்டுருவோம் அப்படின்னு டீல் ஏதாவது போட்டிருக்கா?
எந்த கார்ப்பரேட் முதலாளிகள்ட்டையும் கையேந்தாமல் கார்ப்பரேட் அரசியலை நேரடியாக எதிர்த்து தற்சார்பு அரசியலை பேசி ஒரு கட்சி வளர்கிற பொழுது எந்த முதலாளியும் உதவி செய்ய மாட்டான், எந்த பெரும் முதலாளியும் உதவி செய்ய மாட்டான். சொல்ல போனால் தமிழ் முதலாளிகளே நாம் தமிழர் கட்சிக்கு உதவி செய்கிறது கிடையாது. நாம் தமிழர் கட்சி பேசுகிற அரசியலுக்கு, நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்து வைக்கிற கருத்துக்களுக்கு தமிழ் முதலாளிகள் தூக்கி விட்டா ஒரு நொடியில் நாம் தமிழர் கட்சி எல்லாம் சரியா இருக்கு. பொருளாதார பின்னணி இல்லை. இந்த மாநாடை அண்ணன் சீமானவர்கள் நினைச்சிருந்தா ஏதோ ஒரு கட்சிக்கிட்ட பேசி மொத்தமாக பணத்தை வாங்கி நடத்திட்டு போயிடலாம். ஆனால் மக்களிடத்தில் கையேந்தி மக்களிடத்தில் பெற்று கட்சிக்காரங்கிட்ட நிதி வாங்கி தான் இந்த மாநாடு நடத்தப்படுது. லாட்ரி சீட் அடித்த பணம் நாம் தமிழ் இல்லை, பிளாக் டிக்கெட் விற்ற பணம் நாம் தமிழ் இல்லை, வருமானத்தை சம்பளம் 100 கோடி 200 கோடி வாங்கி அதை பதுக்கி வச்சு வருமானத்துக்கு வரியை கட்டாமல் பதுக்கி வச்ச பணமும் நாம் தமிழ் இல்லை. பெரும் தயாரிப்பாளர்களோ பெரும் முதலாளிகளோ நாம் தமிழ் கொட்டி கொடுக்க போகிறதும் கிடையாது. ஆண்ட ஆளும் கட்சிகளும் நாம் தமிழ் கட்சி கொட்டி கொடுக்க போகிறதும் கிடையாது. கொடுக்க வேண்டிய தேவையும் அவங்களுக்கு கிடையாது. நாம் தமிழ் கேட்க போகிறது கிடையாது. அப்போ நாம் தமிழ் கட்சிக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு, நான் தனித்து நிற்கிறேன், இந்த மக்கள் நிம்மி நிற்கிறேன். 15 ஆண்டு காலமாக நாம் தமிழ் கட்சி நிற்காத களம் கிடையாது, நிற்காத போராட்டம் கிடையாது. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட வட்டார ஒருங்கிணைப்பாளர் அழைக்கப்படுகிற தமிழ்நாடு அரசுடைய ஊரக மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஊரகத்தில் வேலை பார்க்கக்கூடிய அவர்களுடைய போராட்டத்திற்கு நாம் தமிழ்ச்சியின் தலைமை சீமான் அவர்கள் போறாரு. காவல்துறை தடுக்கிறாங்க. சீமான் வராரா, ஐயோ உடனடியாக பேரிகார்டை கொண்டு வாங்க அப்படின்னு காவல்துறை பயப்படுது. கைது பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கைது பண்ணுங்க. என் நாட்டில் போராட்டத்துக்கு எனக்கு யார் அனுமதி தரணும்? நீங்கள் எப்படி வந்து நிற்கிறீங்கன்னு போலீஸ்காரங்க கேட்குறாரு. நாங்கள் நிற்போம், நீங்கள் நிற்கிறோம், நாங்கள் நிற்கக்கூடாதா? நீங்கள் எப்படிங்க வந்தீங்க? நாங்கள் வருவோம், எங்களுக்கு ரூல் இருக்குது, எங்களுக்கும் ரூல் இருக்குது, இது எங்கள் நாடு, நாங்கள் போராடுவோம்னு சொல்லி காவல்துறை தர்க்கம் பண்ணி வண்டியில் ஏறி போயிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் மேலே வழக்கு போட்டதுக்காக அங்கே வந்து வம்படியாக சீமானுக்கு வந்து ஒரு நாள் முக்க லைம் லைட்டை கொடுத்துட்டீங்க கைது பண்ணி அப்படின்னு அந்த காவல்துறை இன்ஸ்பெக்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, சஸ்பெண்ட் பண்ணி விட்டாங்க. தேவையில்லாத வேலையை பார்த்துருக்கீங்க. அவர் பாட்டில் வந்து பேசிட்டு போயிருப்பார். நீங்கள் பாட்டில் கைது பண்ணி அவரை பப்ளிஷ் பண்ணி தமிழ்நாடு முழுக்க காட்டி இப்படி போராட்டம் நடக்குது தெரியாமல் வச்சுருந்தோம், எல்லா ஊடகத்தையும் மறைச்சி வச்சுருந்தோம். நீங்கள் போராட்டம் நடக்குது இல்லை சீமான் கைது ஆகிட்டான்னு சொல்லி காட்டி விட்டீங்கல்ல அப்படின்னு இந்த இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட். அந்த அளவுக்கு ஆட்சி அதிகாரம் எல்லா போராட்டத்தையும் முடக்க பார்க்குது. இப்படி போராட்டத்தை முடக்க பார்க்குற இடத்துல போராட்ட களத்தில் போய் ஒருத்தர் நிற்கிறார். எல்லா போராட்ட களத்திலையும் நின்ன ஒருத்தர், நான் கத்தி கத்தி செத்தாலும் சாவனை ஒழிய ஒருபோதும் நான் இந்த கட்சிகள்கிட்ட என் கட்சியை அடமான வைக்க மாட்டேன், என்னை நம்பி வாக்கு செலுத்திய மக்களையும் அடமான வைக்க மாட்டேன், என் தம்பி தங்கைகளையும் அடமான வைக்க மாட்டேன். 300 கோடி 400 கோடி பகவான் ஆரத்திலாம் எடுக்க தயாராக இருக்கும் போது அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி தனிச்சு போட்டி போட்டு இங்கே மாற்றத்திற்கு, நேர்மைக்கு, இளைஞர்களுக்கு, படித்தவங்களுக்கு வாக்கு செலுத்த ஒரு பெரும் கூட்டம் இருக்குது. காமராஜருக்கு பிறகு ஒரு நல்ல அரசியல் வரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பெரும் கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் என்னை ஆதரிக்கும், அந்த கூட்டம் எனக்கு வாக்கு செலுத்தும், என் வாக்கு ஒரு நாள் வெற்றியாக மாறும் என்று அண்ணன் சீமான் துணிஞ்சி களத்தில் நிற்கிறாரு. அப்படி துணிஞ்சி களத்தில் நிற்கக்கூடிய நமக்காக எல்லா போராட்டத்திலும் பங்கெடுத்த இன்னைக்கு நாம் தமிழர் கட்சின்னு ஒன்று இல்லை அப்படின்னா குறைந்தபட்ச மொழிப்பற்று இனப்பற்று இது பேசுவதற்கு யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. தஞ்சாவூர் கோயிலில் தமிழ் ஏறினான்னா ஏறலனா என்ன, பழனி முருகன் கோயிலில் தமிழ் ஒழிச்சான்னா ஒழிக்கலாம் என்ன, கோவிலில் தமிழ் ஒழிச்சான்னா ஒழிக்கலாம் என்ன, எதை பற்றியும் பேச ஆள் இருக்காது. கல்குவாரி பிரச்சனை பற்றியோ ஆத்துமல் கொள்ளையை பற்றியோ பேசுவதற்கு ஆள் கிடையாது. கடந்து போயிட்டே இருப்பாங்க, மறைச்சிருப்பாங்க ஊடகங்கள். அப்போ அதை பேசுவதற்கு ஒரு ஆள் இருக்காங்க. குறைந்தபட்சம் தமிழில் பேர் வைப்பது, தமிழில் பேசுவது அவமானம் அல்ல, அது பெருமை, அது அடையாளம். விவசாயம் செய்வது அவமானம் அல்ல, அது ஒரு பெருமை, அது வருமானம். துபாயில் போய் ஒட்டகம் மேய்க்கலாம், சொந்த ஊரில் ஆடு மாடு மேய்க்கக்கூடாதுங்கிற கேள்வியை கேட்டவர் இயற்கை விவசாயத்தை அரசு வழியாக மாற்றுவேன், ஆடு மாடு மேய்ப்பதை அரசு வழியாக மாற்றுவேன் எல்லா விமர்சனம். எங்கள் ஒரு மாட்டுக்காரன் எங்கள் ஒரு ஆட்டுக்காரர் எவ்வளவு கேவலப்படுத்தினாலும் விவசாயத்தை முன்னிறுத்தி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் சீமான் முன்னெடுக்கிறாரு. அந்த அரசியலை விரும்பக்கூடிய தமிழர்கள், உலகத் தமிழர்கள், தமிழ் தேசிய முதலாளிகள், தமிழ் ஆர்வலர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த மாநாட்டிற்கான நிதியை கொடுக்கணும். வேற யார்ட்டையும் கேட்க முடியாது. உலகத் தமிழர்கள் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய இனமாக, பணமாக, உணர்வாக, ஆற்றலாக நிற்க வேண்டும். donate.namtamil.org அப்படிங்கிற இணைய பக்கம் இருக்கிறது. இன்னும் வெறும் 5 நாட்களில் ஒரு மிகப்பெரிய மாநாட்டை சீமான் கனவு கொண்டிருக்காரு. இந்த மாநாட்டில் பல்வேறு ஏற்பாடுகளை, ஏதாவது இந்த ஸ்நாக்ஸ் வைக்கிறது, இந்த பிரியாணி போடுறது, லேஸ் கொடுக்கறது, மாசா கொடுக்கறது அப்படிலாம் இல்லை, மாஸ் காட்டுறதுலாம் இல்லை. நாம் தமிழர் கட்சி எல்லாருக்குமான பாதுகாப்பை உறுதி செஞ்சிருக்குது. இந்த மாநாட்டின் வெற்றி என்பது உலக தமிழர்களுடைய வெற்றி, தமிழ் தேசியத்தின் வெற்றி. ஒரு தமிழனுடைய ஒரு தனி மனுஷன் எந்த விதமான பணத்திற்கும் எந்த விதமான ஆசைக்கும் ஆட்படாமல் துணிஞ்சு நிற்கிறான், அவனுக்கு பின்னாடி நாங்கள் நிற்கிறோம் என்பதை காட்ட வேண்டிய நேரம் இந்த நேரம். அதனால் donate.namtamil.org அப்படிங்கிற இணைய பக்கம் இருக்கிறது. உங்களால்
500 ரூபாயா, 5000 ரூபாயா, 5 லட்சம் ரூபாயா, இல்லை 5 எவ்வளவோ உங்களால் முடிந்த எந்த நிதியாக இருந்தாலும் இந்த 5 நாட்களுக்குள்ள கொடுத்து நாம் தமிழ் கட்சி இந்த மாநாடு வெற்றி பெற நாம் எல்லோரும் உறுதுணையாக நின்று வெற்றி பெற செய்ய வேண்டும். எப்பொழுதுமே ஒரு பெரும் முதலாளிகளை, பெரிய ஆதிக்க வர்க்கத்தை எதிர்த்து நிற்கும் போது பெரிய பலம் இருக்காது, குறிப்பாக பணபலம் இருக்காது. அப்படித்தான் இந்த நிலத்தில் வெள்ளையனை வீழ்த்தணும் அப்படின்னா அவனுடைய பொருளாதாரத்தின் மீது கை வைக்கணும்னு சொல்லி வ.உ. சிதம்பரம் நினைச்சாரு. ஆனால் அவர்கிட்ட வலிமை இருந்தது, ஆனால் வெள்ளக்காரனை வீழ்த்துற வலிமை இல்லை. அப்போ தான் அவர் க்ரௌட் ஃபண்டிங், இதே போல் திரள்நிதி அப்படிங்கிற இந்த கான்செப்டையே முதல்ல கொண்டு வந்து யாருன்னா வ.உ. சிதம்பரனார் தான். அன்னைக்கு சுதேசி கப்பல் கழகத்தை கட்டி அதில் பங்குகளை அறிவிக்கிறார். லட்சக்கணக்கான பங்குகள் வெறும் 25 ரூபாயில் ஆரம்பித்து லட்சம் ரூபா வரைக்கும் ஒவ்வொருத்தரும் பங்குகள் கொடுக்குறாங்க. தமிழ் முதலாளிகள் அன்னைக்கு வெள்ளைக்காரனை எதிர்த்து நின்று எல்லாரும் வ.உ.சியின் பக்கம் நின்று, அன்னைக்கு வள்ளல் பாண்டித்துரை தேவர், பக்கி முகமது ராவுத்தர், இப்படி பல லட்சக்கணக்கான மக்கள் வ.உ.சியின் பக்கம் நின்று வெள்ளைக்காரனை எதிர்த்து போராட காலா லாவியாங்கிற கப்பலை கட்ட அவருக்கு உதவி செய்கிறாங்க. அதே போல் பல்வேறு தலைவர்கள் இந்த நிலத்தில் மக்கள்கிட்ட கையேந்தி நின்றுருக்காங்க. அப்படிதான் எம்ஜிஆர் 1973 திருச்சி ரேஸ்கோர்ஸில் நான் பாராளுமன்ற தேர்தலில் போட்டி போட போகிறேன், எனக்கு நிதி கொடுங்க என்று மக்கள்கிட்ட கையேந்தி நின்றார். அதே போல தான் மூக்கையா தேவர், தெய்வ திருமகனார் தாத்தா முத்துராமலிங்க தேவருக்கு செலவு வைக்கணும், பெரிய ஃபண்ட் இல்லை ஃபார்வர்ட் பிளாக்ல, மக்கள்கிட்ட கையேந்தினார். தலைக்கு 1 ரூபாய் தலைவன் சிலைக்கு வேண்டும், தலைவனுக்கு சிலை வைக்க தலைக்கு 1 ரூபாய் தாருங்கள் என்று அறிவித்தார். அன்னைக்கு உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, பெரியகுளம், தேனி, மதுரை, திருமங்கலம், மேலூர் இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள், உழைக்கிற மக்கள், எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் தெய்வ திருமணம் முத்துராமலிங்க தேவருக்கு கோரிப்பாளையத்தில் செலவைக்குன்னு சொல்லி காசு கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்தில் மக்கள்கிட்ட பணம் கொடுக்க பணம் இல்லை, அரிசி இருக்குது, பருப்பு இருக்குது, தானியங்கள் இருக்குது, சிறுதானியம் இருக்குது, இதை கொண்டு போங்கன்னு சொல்லி மக்கள் கொடுத்தாங்க. அதை வாங்கி அதை விற்று அந்த காசில் கட்டப்பட்டதான் கோரிப்பாளையம் தேவர் சிலை. இப்படி ஒவ்வொரு தலைமை மக்களுக்காக நின்றவர்கள், அதிகார வர்க்கத்தை ஆளுங்கட்சியை எதிர்த்து நின்றவர்கள் அந்த மக்கள்கிட்ட தான் கையேந்திருக்காங்க. மக்களோட நில், மக்களோட வாள் அப்படின்னு தலைவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் மக்களோட செல், மக்களோட வாள், மக்கள் என்ன கொடுக்குறாங்களோ அதை வைத்து உன் அரசியலை கட்டமை. பொது வாழ்க்கைக்கு தன் பணத்தை எடுத்து கொடுத்து அழிந்து போறவன் முட்டாளு, மக்கள் பணத்தை எடுத்துக்கொள்பவன் அயோக்கியன், மக்களிடம் பெற்று அந்த மக்களுக்காக போராடுகவனே சிறந்த தலைவன் சொல்லி கவிப்பேரசு வைரமுத்து 3ஆம் உலகப் போரில் எழுதுவார். அதுபோல நாம் தமிழ் கட்சி மக்கள்கிட்ட தமிழர்கள்ட்ட கையேந்தி நிற்கிறது. எப்படி வ.உ.சிக்கு இந்த சமூகம் அள்ளி கொடுத்து வ.உ.சியை வலிமையானவனாக மாற்றியதோ, எப்படி பல்வேறு தலைவர்கள் நிதி கட்ட போதெல்லாம் மக்கள் இந்த பக்கம் நின்றார்களோ, இப்படி அதிகார வர்க்கத்தை ஆளுங்கட்சியை இந்த கார்ப்பரேட் அரசை எதிர்த்து நின்று தனித்து இந்த அரசியலை களம் காண்கிற அண்ணன் சீமானுக்கு உறுதுணையாக நாம் ஒவ்வொருவரும் நிற்போம். இந்த மாநாடு வெற்றி பெற உழைப்போம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.